இன்னைக்கு அங்காடிக்கு புதுசு செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா சுடிதார் வெரைட்டிஸ் பார்க்க போறோம். சுடிதார்னாவே பொதுவா 6th ல இருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ட்ரெண்டி அண்ட் நெட்டட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி விஷயத்துல என்னென்ன சல்வார்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். நம்ம இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான கலர்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது. அந்த வகையில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ளூ கலர். இது பார்க்கும்போதே ரொம்பவே அழகா இருக்கு இல்லையா? இதை பார்க்கும்போதே கண்டிப்பா வாங்கணும்னு தோணுது இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா இப்ப நெக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா யூ கொடுத்துருக்காங்க. அது வந்து இட்ஸ் க்ளோஸ்டு யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே அழகா இருக்கு. அண்ட் இதுல சென்டர்ல பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேட்ச் ஒர்க் இஸ் மேட் ஆஃப் வெல்வெட். இது பாத்தீங்கன்னா வந்து ஷிஃபான் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அது நெக் வெரைட்டி, அதாவது அந்த ஹிப் கிட்ட வந்து ரொம்பவே அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க. லேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக காமிக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை கட்டு, அதாவது இந்த ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாரை ஹைலைட் பண்ணுறதுக்காக ரொம்பவே அழகாக இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன் வச்சு சுற்றி ஒயிட் ஸ்டோன் அண்ட் அதில் வந்து சில்வர் ஸ்டோன் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட நெக் பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா? இந்த நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜரி ஒர்க். இது வந்து தனியாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட எண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதை நம்ம நெக் பேட்டர்ன்ல பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன்ல வந்து அவங்க வந்து அது கீழே ஜரி ஒர்க் கொடுத்து அந்த கோல்டு கலர் லேஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா? இந்த கலரே இப்படி இருக்குன்னா இன்னும் அடுத்த சல்வார்ஸ் கலர்ஸ்லாம் எப்படி இருக்கும் சரி பார்ப்போம். அடுத்தது இட்ஸ் வயலட். பிங்க்கு நெக்ஸ்ட் பிடிச்ச கலர் கேர்ள்ஸ்க்கு வந்து வயலட். வயலட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அது வந்து கத்திரி பூ கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் இது. சல்வார்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட்ஸ் நெட்டட் கிளாத். அது உங்களுக்கு அழகா தெரியுது பாருங்க. ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இதுக்கு வந்து இன்னர்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தின் லேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் கலர் ஃபுல்லா வந்து கோல்டுல கொடுத்துருக்காங்க. கோல்டுல கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து ரொம்பவே அழகா தெரியுது. அதுவும் இல்லாம இதை ஹைலைட் பண்ணி காட்டுது. அதுல வந்து கோல்டு பீட்ஸ் வச்சு அண்ட் அதுல வந்து சம்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து கோல்ட்ல கொடுத்துருக்காங்க. இதோட நெக் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா யூ கொடுத்துருக்காங்க. அதாவது பின்னாடி ஃப்ரண்ட்ல வந்து வி கொடுத்துட்டு பேக்ல வந்து யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பட்டன். ஸோ பின்னாடி வந்து நாப் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சல்வாஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி வேஸ்க்குலாம் போட்டுக்கோன்னா நீங்கள் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தெரிவிங்க. அண்ட் இதோட எண்ட்ஸ் பார்க்கணும். எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பாருங்க. இந்த சல்வார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த சல்வார் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும். யா, ஐ காட் அ பிளாக். பியூட்டிஃபுல் பிளாக் இல்லையா? பிளாக் வந்து எல்லாரோட ஃபேவரட் கலர். அண்ட் இதுவும் வந்து நெட்டட் வெரைட்டி. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த வயலட் கலர், அதே மாதிரி நெட்டட் வெரைட்டிஸ். அது இன்சைட்ல என்ன கொடுத்துறாங்க பாருங்க. இது வந்து காட்டன் மெட்டீரியல். இப்போ பாத்தீங்கன்னா பிளெயின் கலர் சாரி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பிளவுஸ் போடுறது தான் வந்து ஃபேஷனா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆன்டிக் பிளவுஸ் கூட சொல்லலாம். அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இதுல பேட்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்லீவ்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்னன்னா ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் போட்டுக்கலாம். ஆர் யூ கேன் வேர் சைடு ஸ்லீவ் இருக்கிற மாதிரியும் போட்டுக்கலாம். அண்ட் இதோட எட்ஜஸ் எல்லா சல்வார்லயும் பாத்தீங்கன்னா எட்ஜஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை இருக்கு. பட் அதுதான் வந்து ட்ரெண்டியாவும் கூட இருக்கு. இது பாத்தீங்கன்னா வெல்வெட்ல கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்கி, அது வந்து டல் ஃபினிஷ். உங்களுக்கே தெரியும் பார்த்தா டல் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் கோல்டு ஜரி ஒர்க் அது கூட வந்து டல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு. இது வந்து ரொம்பவே வித்தியாசம் இருக்கு இல்லையா? பாருங்க, கிரீன், எல்லோ, ப்ளூ, பிங்க், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, போட்டாலும் கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க. அடுத்த கலர் பார்க்கலாம். ஒயிட், ஆல்வேஸ் பீஸ்ஃபுல் கலர் ஒயிட். ஒயிட் வந்து பியூட்டிஃபுல் கலர். பட் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. பட் அதுக்காகவே என்னமோ தெரியல இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுன்றதுனால ரொம்ப சம்கி ஒர்க்லாம் கொடுக்காம வெறும் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஃப்ளவர்ஸ் வித் லீஃப், அதுவும் டார்க் பிங்க், லைட் பிங்க். இங்க பாத்தீங்கன்னா ஏதோ மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சல்வார்ஸ்லாம் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இல்ல வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு பார்ட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சா காட்டும். நீங்க தான் வந்து ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரிவிங்க.
அண்ட் அதில் வந்து இதில் வந்து சல்வாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தூக்கலாக காமிச்சிருக்கு, அதாவது வீ கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தூக்கலாக காமிச்சிருக்கு அண்ட் பின்னாடி வந்து நார்மலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நெக் பேண்ட்டனும் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி பேக்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நாட் போடுறது தான் இப்போ வந்து ஃபேஷனபிளாக ஆச்சு. அண்ட் நாட் இல்லாமல் கண்டிப்பாக ஒன்றுமே கிடையாது. எல்லா ட்ரெஸ்லேயும் நாட் கண்டிப்பாக வரும். பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? ஆசம். இந்த மாதிரி சல்வார் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது என்ன பார்க்கலாம்? யா, ரெட் கட்சிச்சு, பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டில் லேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லேஸில் வந்து இதில் வந்து த்ரெட் வெரைட்டி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக கோல்டில் வந்து த்ரெட் வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது ரொம்ப பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கு, ஆனால் பேட்ச் ஒர்க் கிடையாது. இதில் லேஸ்லேயே வந்து ஹேண்ட்மேட். இந்த மாதிரி வந்து இதை சொல்லும் போதே எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கு. பட் அவங்க பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அந்த அளவுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தி இருக்குது சல்வாரில். அண்ட் இதோட நெக் பார்த்தீங்கன்னா அந்த வயலட் கலரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நெக் பேட்டர்ன். இது வந்து காலர் நெக் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிக் பிக் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில். அது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வெரைட்டியாக தெரியுது. அதாவது இந்த விப்ஜிஆர் கலர் சொல்கிறாங்களா அந்த மாதிரி தெரியுது. பட் அந்த மாதிரி கிடையாது, ஃப்ளாஷ் அடிக்கும் போது அந்த மாதிரி தெரியுது. இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக சுற்றி பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து கோல்டில் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப சட்டிலாக இல்லை, ரொம்ப பளிச்சுன்னே தெரியுது. இந்த சல்வாருக்கு வந்து ரொம்ப தூக்கலாகவே தெரியுது. அண்ட் கையிலையும் அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த சல்வாரும் ஸ்லீவ்லெஸ்ஸாக போட்டுக்கலாம். அண்ட் இதோட நெக் வெரைட்டியும் அதே மாதிரி தான், வீ கட் ஃப்ரண்ட்ல கொடுத்த மாதிரி வீல கொடுத்துட்டு அண்ட் அதே மாதிரி சுற்றி வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த லேஸ் ஒர்க்கை வச்சு சென்டரில் ஸ்டோன் அண்ட் சுற்றி கோல்டு ஸ்டோன் அண்ட் எம்ப்ராய்டரிங் இந்த மாதிரி வச்சு அதை வந்து ஹைலைட் பண்ணி தூக்கலாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. இது வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து செஸ்டில் மட்டும் இல்லாமல் அதாவது நம்மளோட ஹிப் அந்த இடத்துல வந்து ரொம்ப தூக்கலாக காமிச்சிருக்கும். நல்லா இருக்கு இல்லையா? அண்ட் இதே மாதிரி பேக்லேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் ஒரேவா இருக்கணும் இல்லையா, டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படின்றதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட பேஸில் பார்த்தீங்கன்னா வயலட், அதாவது எல்லோ அண்ட் இதே மாதிரி கோல்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதையும் பேட்ச் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த சல்வார்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம். நான் இதில் வந்து கண்டிப்பாக ரெட் கலர் எடுக்க போகிறேன். நீங்கள் என்ன கலர் எடுக்க போகிறேன்னு உங்களுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஷாப் வாங்க. வில் மீட் இன் நெக்ஸ்ட் செக்மெண்ட்.